வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்டன் ஹெஸ்போல்லா ஆதரவு லெபனான் தொலைக்காட்சி அல்மனாருக்கு அளித்த பேட்டியில் எதிரி ரஃபாவில் ஆக்ரோஷமான தரைவழி நடவடிக்கையை தொடங்கினால் கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். காசாவில் நடக்கும் போர் பற்றியும் ஹம்டன் குறிப்பிட்டு ஹமாஸின் எதிர்ப்பு திறன்கள் இன்னமும் அதிகமாக இருப்பதாக கூறினார். காசாவில் உள்ள ஹமாஸின் இரு தலைவர்களான மொஹாமட் டைப் மற்றும் யாக்யா சின்வார் உடனான தொடர்பு நிரந்தரமானது என்றும் தொடர்ந்தும் அவர்களோடு களத்தில் தொலைத்தொடர்பு இருப்பதாகவும் ஹம்டன் உறுதிப்படுத்தினார். அவர் மேலும் கூறினார், துறையில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மற்றும் எதிர்ப்பு அச்சுக்கு இடையேயான வழக்கமான ஆலோசனை உள்ளது. இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில், இஸ்ரேல் போரை தொடரும் வரை நாமும் போரை தொடர்வோம். எதிர்ப்பின் அச்சு கூட்டணியின் வலிமை மற்றும் சக்தி அதிகரித்து வருகிறது என்றார். அவர் எதிர்ப்பின் அச்சு கூட்டணி என்று குறிப்பிடுவது ஈரானின் தலைமையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதில் ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஏமனின் ஹவுதி இயக்கம் உட்பட இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகளை ஒன்றிணைத்துள்ளது ஈரான். காசா போரின் ஈரானின் நிலைப்பாடு பற்றி குறிப்பிட்ட ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்டன், இஸ்ரேலுக்கு ஈரானிய பதிலடி தாக்குதலின் மூலம் என்ன நடந்தது என்பது ஒரு புதிய சமன்பாட்டை நிறுவியது. அதனால் ஹமாஸ் மட்டுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இல்லை, ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் உள்ள அங்கத்துவ அமைப்பின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதல் தொடரும். ரஃபாவில் இஸ்ரேல் போரை தொடங்கினால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்றார். காசாவில் உள்ள கடற்பகுதியை நிர்வகிப்பவர்கள் அமெரிக்க அரசாங்கம் என்று சுட்டிக்காட்டிய அவர், காசா மண்ணில் உள்ள ஒவ்வொரு ஆயுதமேந்திய வெளிநாட்டு சிப்பாயும் பாலஸ்தீன மக்களின் எதிரிகள் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தொடர்ந்த போது, காசா பிரச்சனையில் சீன மத்தியஸ்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். சீனாவின் எந்த கட்டாய பாத்திரத்தையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ரஃபா போரில் எதிரி அனைவரையும் அச்சுறுத்த முயற்சிப்பதை நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றார். ஹமாஸ் வட்டாரங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகும் அஷார்க் செய்தித்தாளுக்கு தெரிவித்த போது, இந்த முறை போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவு தொடர்பாக வேறுபட்ட சூழ்நிலை உள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் பிரதிநிதிகள் இஸ்ரேலின் சமீபகால போர் நிறுத்த முன்மொழிவுகளில் சில தெளிவற்ற புள்ளிகள் தொடர்பான மத்தியஸ்தர்களின் தெளிவுபடுத்தல்களை கேட்டதாக தெரிவித்தார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களின் கூற்றுப்படி பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு சிரியாவில் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான தொடர்புகள் குறித்தும் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவை கைரோவுக்கு அனுப்பலாமா என்பது குறித்தும் விவாதம் நடத்தி கொண்டிருக்கும் போதே ஹமாஸ் மற்றும் யாக்யா சின்வாரின் பதில் இன்னமும் வரவில்லை என்று கருதுகிறது. எகிப்திய முன்மொழிவுக்கு ஹமாஸின் பதில் ஒரு சில நாட்களுக்குள் வந்துவிடும் என்பதை இஸ்ரேல் புரிந்து கொள்கிறது. அதே நேரத்தில் பெரும்பாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வராது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று புதன்கிழமை இஸ்ரேலில் இருந்து புறப்படுவதற்கு முன் காசாவில் உள்ள பொதுமக்களை போரில் இருந்து பாதுகாக்கவும் இராணுவ மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளை எப்படி நடத்தலாம் என்பது குறித்த அமெரிக்க பட்டியலை இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளதாக கூறினார். பட்டியலில் உள்ளவற்றை இஸ்ரேல் நிறைவேற்றினால் அதற்கு அமெரிக்க ஆதரவு உண்டு என்றும் தெரிவித்தார். அவர் இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் கொடுத்ததாக கூறும் பட்டியலில் உள்ள விஷயங்கள் என்ன என்பதை குறிப்பிடவில்லை. பொதுமக்களை வெளியேற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு பயனுள்ள திட்டத்தை போடாமல் ரஃபா தாக்குதலுக்கு அமெரிக்க எதிர்ப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். அப்படி ஒரு திட்டத்தை இதுவரை நாம் காணவில்லை என்று அவர் கூறினார். எங்கள் கருத்தில் வேறு வழிகள் உள்ளன. ஹமாஸின் அச்சுறுத்தலை கையாள்வதற்கான சிறந்த வழிகள் உள்ளன. அதற்கு ரஃபாவில் இராணுவ நடவடிக்கை தேவையில்லை என்றார் அவர். அவர் மேலும் தெரிவித்த போது, காசா பிரச்சனையில் முன்னேற்றம் உண்மையானது, ஆனால் காசாவில் மகத்தான தேவை இருப்பதால் அது துரிதப்படுத்தப்பட வேண்டும், அதை நீடிக்க வேண்டும் என்றார். அவர் நாள் முழுவதும் செய்ததைப் போலவே இஸ்ரேலால் முன்மொழியப்பட்ட மிக சமீபகால போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஏற்குமாறு ஹமாஸை வலியுறுத்தினார். அந்த முன்மொழிவில் இஸ்ரேல் மிக முக்கியமான சமரசங்களை செய்துள்ளது. இது இஸ்ரேலின் நெகிழ்வுத்தன்மையையும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்தையும் நிரூபிக்கிறது என்றார். இதை உலகமே உற்று நோக்கும். ஹமாஸ் உண்மையில் பாலஸ்தீன மக்கள் மீது அக்கறை காட்டுவதாக கூறி அவர்களின் துன்பங்களுக்கு உடனடி தீர்வு காண விரும்பினால் அது இஸ்ரேலிய முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும். ஒப்பந்தத்தை ஹமாஸ் செய்யாவிட்டால் பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக ஹமாஸ் சிறிதும் அக்கறை கொள்ளவில்லை என்பதற்கு இது கூடுதல் சான்று என்று நான் நினைக்கின்றேன் என்றார். பிளிங்கன் நேற்று புதன்கிழமை நேத்தன்யாகு மற்றும் பிற இஸ்ரேலிய அதிகாரிகளுடனான பேச்சுக்களில் தனது கவனம் போரை தற்காலிகமாக நிறுத்துதல், பணைய கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றிலேயே இருந்ததாக கூறினார். ஒப்பந்தத்தை பெற முடிந்தால் தற்காலிக போர் நிறுத்தத்தை பெறலாம், பணைய கைதிகளை விடுவிக்கலாம், அதன்பின் காசாவை கட்டியெழுப்புவதற்கான வழிகளை தேடுவோம், காலப்போக்கில் நிலையான அமைதியொன்றை பெறுவோம் என்று அவர் கூறினார். காசாவிலிருந்து ஹமாஸை முற்றாக அகற்றுவது என்ற இஸ்ரேலின் திட்டத்துடன் அமெரிக்காவும் ஒத்துப்போகிறது.
போர் நிறுத்தம் தற்காலிகமானது, அது நிரந்தர போர் நிறுத்தமல்ல என்ற இஸ்ரேலின் திட்டத்துடனும் அமெரிக்காவும் ஒத்துப்போகிறது. அதன் அர்த்தம் சில வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தையே அமெரிக்கா கூறுகிறது. அதன் பின் மீண்டும் போர் என்பதே அமெரிக்க நிலைப்பாடு. அதை செய்வதற்கு ஏதோ ஒரு பட்டியல் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் இருந்து காசா மீது வீழ்ந்து வெடிக்காத குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மிக அதிகமானது என்று தெரிவித்த ஐநா சுரங்க நடவடிக்கை திட்டத்தின் தலைவர் மோங்சோஃபிர்ஜ், காசா மீது வீழ்ந்த வெடிக்காத குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் அழிக்க பல ஆண்டுகள் ஆகும் என்று கூறுகிறார். ஐநா மதிப்பிட்டுள்ளதன்படி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களிலும் 10% வெடிக்கவில்லை. இதனால் ஏராளமான வெடிமருந்துகள் தரையிலும் கீழேயும் உள்ளன. வெடிக்காத வெடிமருந்துகள் பல தசாப்தங்களுக்கு பின்னரும் காயங்கள் மற்றும் இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று ஜெனீவாவில் UNMAS தேசிய இயக்குநர்கள் திட்டத்தில் கூறினார். அவரது மதிப்பீட்டின்படி காசாவில் உள்ள இடிபாடுகளின் அளவு 37 மில்லியன் டன்கள் மற்றும் 8 லட்சம் டன் கல்நார் மற்றும் பிற அசுத்தங்கள் உள்ளன. போர் முடிவடைந்தது முதல் 18 மாதங்களில் UNMAS-க்கு துப்புரவு நடவடிக்கைகளை தொடங்க $45 மில்லியன் தேவைப்படும். தற்போது $5 மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார்.